ஹாய் ஹலோடா, நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ எனக்கு புதுசான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக புதுசே இல்லை, ஓல்டு வீடியோ தான். ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜிமின் அரேஞ்ச் மேரேஜ். நீங்கள் கூட அடிக்கடி சொல்லுவீங்களா, அப்படி இல்லை இந்த லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்ட்டு, அந்த வீடியோ தான். ரொம்ப மிஸ் பண்ணீங்க, அதனால தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இப்போவும் சொல்கிறேன், அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு சத்தியமாக தெரியாது. போக போக பார்த்துக்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சண்டே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எப்பயும் போல மாதிரி உங்கள் அம்மா ரொம்ப உங்களை திட்டுறாங்க. கண்டினியூஸோட நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியிருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்கு. அதுவே உங்கள் ஸ்காலர்ஷிப்பில் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. நீங்கள் 12th தான் படிச்சிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு மாகி தேர்ட் இயர் போகிறான். நீங்கள் தான் ரொம்ப கெஞ்சிருப்பீங்க உங்கள் அம்மாட்ட, ப்ளீஸ்மா 12th வரைக்கும் போகிறேன் அப்படின்ட்டு. உங்கள் அம்மாவும் ரொம்ப உங்களை திட்டிட்டு போய் தொலை சனினே அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்களும் 12th முடிச்சிருப்பீங்க, நல்லாவே படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் மேலே பாசமாக இருப்பான். நீங்கள் தான் கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறா கோயிலில். உங்கள்கிட்ட சொல்லி அழுகுறீங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் நிலைமை நினச்சி. ஏன்னா அவளை விட நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க. அவளே கொஞ்சம் ஆவரேஜ் தான், அவளுக்கே நீங்கள் தான் சொல்லி கொடுப்பீங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவளும் கொஞ்சம் போர்ட் கேர்ள் தான், அதனால தான் இல்லாட்டி உங்களை அவள் படிக்க வச்சுருப்பான். இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு தான் சாமி கும்பிட்றீங்க. உங்களுக்கு கோவில் போகிறது தான் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கும். வீட்டுக்கு போனால் உங்களுக்கு தூங்க கூட டைம் இருக்காது. உங்கள் அம்மா வேலை சொல்லி உங்களை சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டைம் ஸ்கிப் ஆனோன்னே உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இந்த வர்றேம்மா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 3 கார் நிற்கிது. ஷாக் ஆகி கொஞ்சம் பயத்தோடவும் நீங்கள் அந்த கார்லாம் கிராஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் ஸ்லீப்பர் நிறையா இருக்குது. உங்கள் ஹேண்டில் அர்ச்சனை கூடையை கொண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் பயந்து, உங்கள் வீடு தான் பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லா கொஞ்சம் பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க, அவங்கள பார்த்தாவே தெரியுது. உங்கள் அப்பா உங்கள் அம்மாவும் தான் உங்கள் தம்பியும் நிற்கிறாங்க. உங்களை பார்த்தோன்னே அங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் எந்திரிச்சு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இன்னும் பயந்துக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான் உங்களை முறைச்சி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்க்குறத பற்றி உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உள்ளே போடி அப்படின்றாங்க. சரிம்மா, ஏன் இப்படி சொல்கிறீங்க இல்லை அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டெப்பில் ஏறி வேகமாக உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா முறைச்சி பார்த்தாவே உங்களுக்கு அள்ளு கிளம்பும். ஏன்னா உங்கள் அம்மா அடிப்பாங்க. ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு ரூமுக்குள்ளே பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. கீழே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கல. நான் மேலே உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இல்லை, வீடெல்லாம் கூட்டியாச்சு, கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு துணியை வாஷ் பண்ணியாச்சு, வேறு என்ன விட்டுட்டு போகல, வேறு ஒன்றும் விட்டுட்டு போகல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண்டினியூஸோட பயத்தோடு இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் ஸ்டெப்பில் ஏறி மேலே வர்றாங்க. டோரை ஓப்பன் பண்ணணும் பயத்தில் எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஏண்டி கோயிலுக்கு போகாதன்னு சொன்னேன்ல, இப்போ போயிட்டு எனக்கு மட்டும் பொண்ணு பிறந்திருந்தா இந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். போய் உனக்கு போய் இப்படிப்பட்ட ஃபேமிலி கிடைக்குதே. எதுக்கடி கோயிலுக்கு போனேன் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் ஒரு மாதிரி அடிக்கிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா. யாருடி அம்மா? நீ என்னை பிடிச்சி தருத்துறியம்மா. அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, வேணாம் உங்கள் தங்கச்சி சாக்கிலே இந்த சனியை வசதி வச்சு கொண்டுடலான்னு. நீங்கள் வேறு யாரும் இல்லை, உங்கள் அப்பான்னு சொல்கிறீங்களடா, உங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு தான் நீங்கள். உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க. உங்கள் அப்பா உங்களை விட்டுட்டு மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க கூட போயிட்டாங்க. உங்கள் மாமா தான் உங்களை சொந்த பொண்ணு பாரி வளர்த்து படிக்க வச்சுருப்பாங்க. உங்கள் அத்தை தான் உங்களை போட மாட்டேன்ட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாரு, உனக்கு வந்து வாழ்வை பாருடி. உன்னை பொண்ணு பார்க்கறதுக்காண்டி ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. உன்னை கோயிலில் பார்த்தாங்களாம். எவனாவது பார்ப்பான், எவனாவது நம்மளை கட்டிட்டு போவான். இதுக்கு தான் நீ கோயிலுக்கு போறியாடி, சொல்லுடி அப்படின்ட்டு திட்டுறாங்க. இல்லைம்மா, நான் இல்லை, சும்மா தான் போனேன். நீ எப்படி சும்மா போவ? எனக்கு இஷ்டமே இல்லை தெரியுமா. அதுவும் ஒன்று போய் அங்கே மேரேஜ் பண்ணி கொடுக்குறது. என்ன பண்ணுறது, உனக்காண்டி பேமெண்ட் கொடுக்குறோம் நாங்கள். அது என்னோட பையனுக்கு யூஸ் ஆகும், எங்களுக்கும் யூஸ் ஆகும். அதான் நானும் ஓகே சொல்லிட்டேன். போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு இந்த சாரி எனக்காண்டி எடுத்தேன் ஆசையா. இந்த சாரியோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமாடி? 2000. உனக்கு போய் கொடுக்குறேன். பரவாயில்ல, இதை விட எனக்கு அமௌண்ட் பெருசாக வருது. அம்மா, அது எனக்கு மேரேஜ் வேணாம் ப்ளீஸ். இவெல்லாம் உனக்கு சோர் போட்டு உன்னை இப்படி வளர்த்துருக்கோம்ல, அதுக்காண்டி சும்மா வா எவத்துல கட்டிவிட்டா
அவன் ஏதாவது கேட்பான். அவெல்லாம் போட்டு அவனை கட்டி கொடுத்து பாதி சொத்து போயிடும். இவங்க அவங்களே போட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போறோம்ன்றாங்க. இதை விட சொல்ல போனா நல்லா வாழ்வா போலடி. ஃபாரின் ஃபேமிலி உங்க அத்தை சொல்றாங்க, உங்களை அடிச்சு உங்க முடிய புடிச்சு இழுத்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தான் ஒரு மாதிரி தள்ளி விடுறாங்க. சீக்கிரம் வந்து தொலை அப்படின்ட்டு அழுதுகிட்டே ரெஸ்ட் ரூம்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆகுறீங்க. அழுக வருது, உங்களுக்கு பயமா இருக்கு. யாருமே தெரியல, அதுவும் ஃபாரின் சொன்னோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. உங்க அத்தை தான் டோர் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வேகமா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதாவது நீங்க போட்டிருப்பீங்கடா அந்த ட்ரெஸ்ஸவே வேர் பண்ணிட்டு வெளில பாருங்க. என்னடி நான் கொடுத்து தம்பி இல்லை வேணாம் ஒன்று சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்க போட்டிருப்பீங்கடா அந்த எல்லா ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிச்சு கிழிச்சு விடுறாங்க. வலிக்குது, இந்த சீக்கிரம் கட்டு. அழுகுறீங்க. ஏய் அழுது என்ன டார்ச்சர் பண்ற வெளியில கட்டு போறியா என்றவே எல்லா ரிலேட்டிவ் வந்திருக்காங்க. உங்க அத்தை பல்ல கடிக்கிறாங்க. உங்க மாமா ஓகே தான், உங்க அத்தை தான் கொஞ்சம் கோவமா இருப்பாங்க. உங்களை பிடிக்கும் தான், ஆனா எதனால இப்படி பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளாவே உங்களை டார்ச்சர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாரி எல்லாம் வேர் பண்ணிட்டு சிம்பிளா ஒரு குட்டி ஜிம்கா போட்டு நெக்ல ஒரு செயின், கையில உங்க ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்துருப்பான் பேங்கல், அதை போட்டுட்டு உங்க மாமா உங்களுக்கு பர்த்டேக்கு ஒரு குட்டி கொலுசு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதுதான் போட்டிருக்கீங்க. கீழே தான் அத்தை கூட்டிக்கிட்டு வர்றாங்க. உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்களடா, அவங்க உங்களை பாக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ஃபேஸ்ல கொஞ்சம் டல்லா இருக்கு. உங்க அத்தை தான் காஃபி போட்டிருப்பாங்க, அதை எடுத்தாந்து உங்க கையில கொடுக்குறாங்க. போய் குடு. உங்க அத்தையை பாக்குறீங்க, லைட்டா முறைக்கிறாங்க. பயந்துகிட்டே நீங்களும் காஃபி போய் கொடுக்குறீங்க. அவங்களும் வாங்கிட்டு உங்க கையை பிடிக்கிறாங்க. நீங்க திரும்புறீங்க. உங்க பக்கத்துல உட்கார வச்சு ரொம்ப அழகா இருக்குடா. போன வீக்ல அந்த கோயில தான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குமா. அந்த கோயில கேட்டேன் உங்களோட ஃபேமிலி உன்னை பத்தி. அவங்களும் சொன்னாங்க, அதான் இந்த வீக்லயே அவங்க வீட்டுக்கு வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி வந்திருப்பாங்கன்னா அவங்க பையனுக்கு ஏதோ ரிச்சுவல் முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஃபாரின்ல இந்தியாவில் இருக்கவங்க அங்கே போய் இருப்பாங்க போல். அவங்க சொல்லியிருப்பாங்க இங்கே இருந்தால் சரியாயிரும் அப்படின்ட்டு. அதுக்காண்டி அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க. அந்த டயத்தில் தான் அவங்க பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சனால தான் உங்களை பற்றி டீட்டெயில் கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. உங்கள் அத்தை மாமா இருக்காங்கடா, அவங்க உங்கள் அப்பாவுக்கு ஓகே தான், ஆனால் உங்கள் அத்தைக்கு தான் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற ஒர்க்கு எல்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க. உங்களை யாருக்காவது பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டு அப்படியே துரத்தி விட்டுலாம் நினச்சிருப்பாங்க. இவங்க ஃபாரின் முடியாதுருப்பாங்க. அப்புறம் உங்கள் பொண்ணுக்காண்டி நாங்கள் கண்டிப்பாக என்ன வேணும்னு கேளுங்க, எல்லாம் செஞ்சுட்டு நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ தான் அவங்க அத்தை கொஞ்சம் டைவர்ட் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட்டாக கேட்டிருப்பாங்க. அவங்களும் ஓகே சொல்லியிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிருப்பாங்கடா, ஒரு மாதிரி கை நடுங்குது. ஏன்டா பயப்படுற, நீங்கள் பாரு, இதுக்கு என்னை பார்த்து பயப்படுற, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை பார்த்து அவங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அவ்வளோ பாசமாக அப்படி பேசுகிறாங்க. அவங்களே பார்க்குறீங்க, அமைதியாக இருக்கீங்க. அதான் என் பையனுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலான்ட்டு அவங்க அம்மா அப்பாட்ட பொண்ணு கேட்க வந்திருக்கோம். அவங்களே பார்க்குறீங்க, அமைதியாக இருக்கீங்க. உங்களை ஃபோர்கேட்டில் டேப் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. உங்கள் அத்தை ஆண்டி தான் இல்லை உங்கள் அம்மா அப்பா இருக்காங்களடா, அதாவது உங்கள் அத்தை மாமா, அவங்கள்ட்ட பேசிட்டு அவங்களும் வெளியில் போகிறாங்க. நீங்கள் விண்டோலேருந்து பார்க்குறீங்க 3 கார் போய்கிட்டு இருக்கு. அந்த காரு அவ்வளோ ரிச்சாக இருக்கு. உங்கள் ரூமுக்கு வந்து தான் உங்கள் அத்தை சொல்கிறாங்க, நீங்கள் பாருடி 2 டேஸில் உனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அவ்வளோ பேர் கையில் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொன்னேன், எனக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு கீழே போயிடுறாங்க. ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறீங்க. அவள் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருப்பலடா, கால் பண்ணி பேசுகிறீங்க. எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஏய் எதுக்கடி அழுகுற அப்படின்ட்டு இன்னைக்கு நடந்துச்சுலடா அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறீங்க. அப்புறம் இன்னும் 2 டேஸில் எனக்கு என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏய் அறிவு இருக்காடி, எதுக்கடி பயப்படுற? இங்கேருந்து போகிறதாண்டி நீ நிம்மதி. இங்கேருந்து உங்கள் அத்தைகிட்ட அவ்வளோ அடி வாங்கி திட்டு வாங்கி அங்கே இருக்கிற வேலை எல்லாம் நீ தான் பார்க்குற. இங்கே அடிபட்டு செத்து போகிறத விட மேரேஜ் பண்ணிட்டு போகிறதே நல்லதுடி. இல்லம்மாகி யாருன்னே தெரியாது. நீ யாருன்னே தெரியாதா? உன்னை ரொம்ப பிடிச்சி போனால்தான் ஃபாரின்லேருந்து உன்னை இவங்க பையனுக்கு மேரேஜ் பண்ணிட்டு போகிறாங்க. நீயே சொன்ன அவ்வளோ ரிச்சாக இருக்காங்கன்னு. நீ எதுவும் உன் லைஃப் ஹாப்பியாக இருக்கணும், ப்ளீஸ்டி இந்த மேரேஜ் பண்ணிக்க. உங்கள் அத்தை பண்ண டார்ச்சலுக்காண்டி சூசைட்லாம் பண்ண போனடி. எல்லாம் கொஞ்சமாவது நினச்சி பாரு. டெய்லி உங்கள் அத்தைகிட்ட அடிபட்டு சாகிறத விட உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒவ்வொரு அட்வைஸ் பண்ணிட்டு அவளும் காலை கட் பண்ணுறா. நீங்கள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பண்ண டார்ச்சல் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறீங்க.
சாரிடா, அத்தைன்னு சொல்கிற விட அம்மானே சொல்லிடலாம். அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த நேரத்தில் உங்கள் அப்பா தான் வராங்க, ஒரு நாக் பண்ணுறாங்க. நீங்களும் உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு அப்பா அப்படின்ட்டு அந்த எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவங்களும் உள்ளே வராங்க, உங்களை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அழுத்திருக்கீங்க. என்னடா உனக்கு இந்த மேரேஜ் வேணாமாடா? இல்லைப்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைடா உனக்கு பிடிச்சா சொல்லு, இல்லைன்னா வேணாம் அப்படின்றாங்க. நீங்கள் இல்லை ஓகேப்பா அப்படின்றீங்க. ஏன்னா அவங்க அத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்க, மேரேஜ் மட்டும் பண்ணிக்கலன்னா உனக்கு அவ்வளோ தாண்டி அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தேவை அமௌண்ட்டு. உன் அம்மா சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஒத்துக்காதடா, உனக்கு பிடிச்சா மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. இல்லைப்பா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நீங்களும் சொல்லிட்டு அப்பா போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் தம்பி தான் உங்களுக்கு சப்போர்ட்டாகவே இருப்பாங்க. என்ன அழுகிற, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை தட்டி கொடுக்குறாங்க. உங்கள் கண்ணில் டிஎஸ். இல்லைப்பா என்னட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல அம்மாட்ட, எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி நீங்களும் திட்டு வாங்குறீங்க. இதுக்கப்புறம் வேணாப்பா, எனக்காண்டி யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு தான் அழுகுறீங்க. இப்படி அன்னைக்கு டே போகுது. நெக்ஸ்ட் டே தான் எப்போயும் போல மாதிரி அந்த வீட்டு வேலை எல்லாம் நீங்கள் தான் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அந்த ஷோபாவில் உட்காந்துட்டு அந்த டிவியை கூட நீங்கள் தான் ஆன் பண்ணுறீங்க. ரிமோட்டை எடுத்து கையில் கொடுக்குறது முதற்கொண்டு நீங்கள் தான். உங்கள் தம்பி அவன் காலேஜ் போகிறான், ஃபர்ஸ்ட் இயர் போகிறான். உங்கள் அப்பா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்களடா, அதுக்காண்டி அந்த ஒர்க்குக்காண்டி வெளியில் போயிட்டாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் அம்மாட்ட தான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம்னு சொல்கிறீங்க. ஏண்டி நாளைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போறியா? பொடி வீட்டுக்குள்ள பொடி சொல்கிறாங்க. கெஞ்சிரிங்க. அன்னைக்கு விடவே இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு அன்னைக்கு காலேஜ் போயிட்டா, அவளுக்கு தான் ஒரு ஃப்ரீ டயத்துலேருந்து உங்களுக்கு கால் பண்ணுறா. நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் படுத்துருப்பீங்க, அவள் கால் பண்ணணுன்னு எடுத்து பேசுகிறீங்க. உங்களுக்கு அழுக்கு தான் வருது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளும் பேசிட்டு காலை கட் பண்ணுறா. அன்னைக்கு நீங்கள் எப்பயும் போல மாதிரி டின்னர்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஃபுட் சர்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அடுத்த நாள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். அன்னைக்குன்னு பார்த்து உங்கள் அம்மா உங்களை எழுப்பவே இல்லை, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு தான் அங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்களா ரிலேட்டிவ், அவங்க எல்லாம் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 7 o'clock தான் டோர் நாக் பண்ணுறாங்க. நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு டைமை பார்த்தா அவ்வளோதான், உங்களுக்கு கை காலெலாம் பதறிக்கிட்டு பயத்தோடு இருந்துச்சு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அம்மா அது உங்களை கண்ணால் பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஓ ஒயன் இந்தடா போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வான்ட்டு அவங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. உங்களை பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன ஒயன் இப்படி பார்த்து பயப்படுற, என்னாச்சு? இல்லை அது ஒன்றும் இல்லை, எப்பயும் 6 o'clock என் மகன் எழுந்திரிச்சிருவா, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்ட்டு அவளுக்கே பயம் வந்துருச்சு போல அப்படின்ட்டு அவங்களும் சிரிச்சுட்டு போ ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இந்த சாரீ எடுத்துக்கட்டு, உனக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாம் உங்களை பொண்ணு பார்த்துருப்பாங்களடா, அவங்க தான் செலக்ட் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாமே அவங்க தான் வாங்கி கொடுத்தது. ஆனால் அவங்க அம்மா பந்தா காட்டுறதுக்காண்டி பந்தா காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. உங்கள் ரிலேட்டிவ் தான் சாரீ அவங்க கட்டி விட்றாங்க ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கான. உங்களை எல்லாம் ரெடி பண்ணி ஜுவல்ஸும் அப்படி போடுறீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் போட்டதே இல்லை. உங்கள் அம்மாவுக்கு பார்க்கல அப்படி பற்றிக்கிட்டு வருது. ஏன்னா இந்தியன் கல்ச்சர் படி அவங்க எடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்க பொறாமையே படுறாங்க. சரி விடு அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஏன்னா உங்களை அவங்க கொடுக்குறதுக்கு அமௌண்ட் பெருசாக வாங்கியிருப்பாங்க. இப்படியெல்லாம் முடியுது. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்கன்னு உங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ மாஹியும் உள்ளே வரா. மாஹியை பார்த்துட்டு உங்கள் அம்மா போகிறாங்க. மாஹி உங்களை பார்க்குறா, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. கிட்ட வந்து உங்கள் ஃபேஸவே பார்க்குறா, ரொம்ப அழகாக இருக்கடி அப்படின்ட்டு அவளை பார்த்தோன்னே நீங்கள் ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. அழுகாதடி, இதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி இந்த நரகத்தில் வந்து நீ போகிறேன்னு. ஆனால் உன்னெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டி எனக்காண்டி என் மனசுக்கு ஆறுதலை நீ போராத்தி பட்டதா என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மனசில் இருக்கிறதெல்லாம் உன்ட்டதான் சொல்லுவேன். ஆனால் இப்போ எங்கே போகிறேன்னு பயமாக இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, என் நம்பர் ஒன்று இருக்குல்லடி, நீ எப்போ வேணால் கால் பண்ணு, நான் உனக்காண்டி எப்போ வேணால் கால் பண்ணி எடுப்பேன். நான் அழுகாதடி, உன் லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகணும், உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை அன்பாக பார்த்துக்கிற மாதிரி எல்லாமே அமையண்டி அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து சொல்கிறா. அப்படியே எல்லாமே முடியுது. உங்களை கீழே கூப்பிடுறாங்க. மாகி உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்களை கீழே கூட்டிக்கிட்டு வர்றா. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா தான் நீங்கள் வரதை பார்த்துட்டு
ஒரு மாதிரி மேலே ஏறி தான் ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களே பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்கடா, ரூம் வரைக்கும் வரையாடா அப்படின்னு கேட்குறாங்க. மாஹி தான், இல்லை உங்களுக்கு என்கேஜ்மெண்ட். மாஹி இவங்க தான். யாருடி? நான் தான் மாப்பிளோட அம்மா. சாரி ஆண்டி, பரவாயில்ல, ஒயன் நீ ரூமுக்கு வாடா அப்படின்ட்டு நீ இங்கே இருமா அப்படின்ட்டு உங்களை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போகிறாங்க. டோர் லாக் பண்ணுறாங்க. மாஹி வெளிலேருந்தே பார்க்குறா. ஒயன் இது எப்படி கேட்குறேன்னு தெரில, ப்ளீஸ்டா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்ட்டு ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. உங்கள் கையில் ஒரு பென் கொடுக்குறாங்க. ப்ளீஸ்டா இதை பார்த்து படிச்சுட்டு உனக்கு பிடிச்சா மட்டும் இந்த பேப்பரில் சைன் போடு, உனக்கு பிடிக்கலனா மேரேஜை ஸ்டாப் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே பார்க்குறீங்க. இல்லைடா, என் பையன் திடீர்னு வந்து இப்படி கேட்குறான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில, அதான் உனக்கு பிடிச்சா மட்டும் சைன் போடுறா, இல்லைன்னா வேணாம், நீ எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவுமே யோசிக்கலை, படிக்க கூட இல்லை, நீங்கள் வீட்டில் சைன் போட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்றீங்க. ஒயன் என்னோட படிச்சு இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்ஸ்டா, கண்டிப்பாக உன்னை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அந்த பேப்பரை ஒரு மாதிரி ஒழிச்சு அந்த எண்ணெல்லாம் ஒரு மாதிரி மறைச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் லைட்டாக டீயர்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் ஒயிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்பில் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க ஃப்ரெண்டு வெளில தான் நிற்கிறா. உங்கள் ரெண்டு பேத்தையுமே பார்க்குறா. நீங்கள் எதுவுமே பேசாமல் உங்கள் கையில் மாஹி கையை கொடுத்துட்டு சரிடா அப்படின்ட்டு கீழே போகிறாங்க. மாஹி கேட்குறா, என்னடியாச்சு, இது கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை மாஹி, சும்மா தான். ஹே, போய் சொல்லாமல் சொல்லுடி, எதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போனாங்க, என்ன சொன்னாங்க? இல்லை மாஹி, அது மேரேஜில் விருப்பமா, இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு தான் அவங்க ஃப்ரெண்டு கீழே கூட்டிகிட்டு போனாங்க. ரிலேட்டிவ் பூரா வந்திருக்காங்க. அதாவது அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களடா, அவங்களும் நீங்கள் ஒரு பொண்ணு தான், நீங்கள் இங்கே தான் வளர்ந்து படிக்கிறீங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு மேரேஜ்ன்ட்டு அவங்களும் வந்திருப்பாங்க. அப்புறம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கள, அதாவது என்கேஜ் பண்ணி போகிறாங்களடா, அங்கேருந்து கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க. அவங்களாம் பார்க்கல கொஞ்சம் ரிச்சாகவே இருக்காங்க. அவங்க அம்மா தான் அவங்கள பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காகவும் இருக்குது. ஏன்னா இப்படி பெரிய பணக்கார வீடா இவளுக்கு இருக்குது அப்படின்ட்டு அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. மாஹி உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு உங்களை முன்னாடி நிற்க வைக்கிறா. ஆப்போசிட்டில் உங்கள் பொண்ணு பார்க்க வந்தாங்களாடா, அதாவது இப்போ இனிமேல் ரீசெண்டாக அத்தை மாமா, அப்புறம் உங்கள் பையன், அப்புறம் உங்கள் பின்னாடி கொஞ்சம் ரிலேட்டிவ் இருக்காங்க. கீழே இந்த பழம் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியன் ரிச்சுவல் படி அவங்களும் இந்த ப்ராசஸர்லாம் முடிச்சுட்டு ரிங் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. மாப்பிள்ளையே தான் போய் பொண்ணு கையில் ரிங்கை மாட்டிட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னது என்னாச்சு? போடா. இல்லை ஓகேவா? டேய் ஓகே தான்டா. இல்லை நான் பார்க்கணும். டேய் ஜிம்மன் போடுங்கம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. அவ்வளோ பேர் இருக்க முன்னாடி அவன் இதெல்லாம் கண்டுக்காம அந்த பேப்பரில் பார்த்துட்டு சைனை தான் பார்க்குறான். இதை பத்திரமா வச்சுருக்கோங்க கொடுத்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட வரான். உங்களை தான் கை நீட்ட சொல்கிறாங்க. நீங்களும் கை நடுக்கத்தோட ஹேண்டை நீட்டுறீங்க. அவனும் ரிங்கு போடுறான். இப்போ உங்களை போட சொல்கிறாங்க. அவன் கையில் நீங்களும் ரிங்கு போடுறீங்க. பட் அவனை பார்க்கல. ஜமீன் உங்களை பார்க்குறான். அப்படியே இந்த ரிச்சுவல்லாம் முடிச்சுட்டு 2 டேஸில் மேரேஜ்ன்ட்டு எல்லாமே சொல்லிடுறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்குது. திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தது என்கேஜ்மெண்ட், இப்போ மேரேஜ் அப்படிலாம் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபாரின் படி ஃபோட்டோலாம் அவங்கள வெளியில் கூட்டி போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஜெமீன் உங்களை ஹக் பண்ண மாதிரி, தூக்குற மாதிரி, ஜஸ்டோட சாஞ்சுக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உங்களுக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது, பயம் வருது. அந்த ஃபோட்டோ எடுப்பாங்கடா, அது ஃபாரின்லேருந்தே அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. உங்களை ஸ்மைல் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க, பட் பயத்தில் ஸ்மைல் பண்ணவே மாட்டுற. ரொம்ப பதட்டமும் பயமும் தான் வருது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறீங்க, ஆனால் அவனோட ஒரு டச்சையும் ஒரு மாதிரி கிருப்பா பயமா இந்த மாதிரி தான் இருக்குது. நிமிந்து இன்னமும் பார்க்கவே இல்லை ஜிமினை நீங்கள். ஆனால் ஜிமின் உங்களை தான் பார்த்துட்டு அவன் என்னென்ன போஸ்ட்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்குறான். நான் தான் உங்களை கூட்டிகிட்டு போய்
மேக்கப்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை ஃபோட்டோவுக்கும் ரெடி பண்ணி அகெயின் ஃபோட்டோலாம் முடிச்சுட்டு ஜிமின் உங்களை இப்போ தான் விடுறான். உங்களுக்கு ஷிவர் ஆகுறது இப்போ தான் ஒரு மாதிரி நார்மல் ஆகுது. மாஹி கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. மாஹி எனக்கு ஒன்றும் இல்லடி, ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருக்குல்ல, அப்படி தான் இருக்கும், ஒன்றும் இல்லை இது உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஜிம்மோட ஃபேமிலி அவங்க ரிலேட் இருப்பாங்களடா, பெரிய ரிச்சான ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்க ஊரெல்லாம் ரொம்ப லாங்கில் தள்ளி. உங்கள் வீட்டில் இந்த 2 டேஸாக எல்லாமே தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்கு உங்கள் மேரேஜுக்காண்டி. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் வெட்டிங்க்கு வரம்ன்ருப்பா, ஏன்னா அவளுக்கும் செமஸ்டர் போகுது அப்படின்ட்டுருப்பா. நீங்கள் ரொம்ப விட்டு வெளியில் வரல, உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்கள் ரூமுக்கே வருது. உங்கள் பெட்டுக்கிட்ட எல்லாமே அவ்வளோ ஜுவல்ஸ், சாரீ, உங்களுடைய திங்ஸ் புது புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஒன்று ஒன்றா உங்கள் ரூமுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் உங்கள் அம்மா அப்படியே பார்த்து பொறாமப்படுறாங்க. இதெல்லாம் ஜிம்மனோட ஃபேமிலி தான் வந்து உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரிலேட்டிவ் வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. உங்களுக்கு நல்லா புரியுது இது ரொம்ப ரிச்சான ஃபேமிலி அப்படின்ட்டு. அன்றைக்கி நைட்டு உங்களுக்கு இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. அந்த மெஹந்தியே உங்கள் அத்தை மாமா தான், அதாவது ஜிமினோட அப்பா அம்மா தான் கொண்டுட்டு வராங்க. ஏன்னா உங்கள் அம்மா அப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இது நீங்கள் தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு அந்த டே போகுது. ஜிமின் அந்த ஹோட்டலில் இருக்கான், பெரிய பார்ட்டியாக கொடுக்குறான் அவரை ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். அப்புறம் சில பேர் வந்திருக்க மாட்டாங்க. அவன் பேமெண்ட் அனுப்பி ஒரு கிளப் புக் பண்ணி தான் அங்கே ட்ரீட் கொடுத்துருப்பான் அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டே ஆகுது, உங்களை தான் ரெடி பண்ணி ஒரு பெரிய மால் இருக்கும், அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் மாஹி தான் இருக்கா. ஹேண்டை தான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிருக்கீங்க. முன்னாடி உங்கள் தம்பி தான் இருக்கான், உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவான் அப்படின்னு. நீங்களும் அவனை பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லைன்னு பார்த்து அவனை ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒன்றும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி டியர்ஸோடு இருக்கான். இப்படியே மாலுக்கும் போயிட்டீங்க. உங்களை ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே சவுண்டெல்லாம் கேட்குது. இருக்க அவங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் ரொம்ப பயமாக ரொம்ப பதட்டமாகவும் அதிகமாக இருக்குது. அடிக்கடி உங்களை ரூமில் வந்து உங்கள் அம்மா பார்த்துட்டு போகிறது, உங்கள் ரிலேட்டிவ், அப்புறம் இந்த மாப்பிள்ளை இருக்காங்களடா அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்து பார்த்துட்டு போகிறது, புதுசாக பார்த்துட்டு போகிறனால கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வெட்டிங் சாரீலாம் கொடுக்குறாங்க, அதையும் வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வெட்டிங் ஜுவல்ஸ்லாம் இருக்காங்களா அதெல்லாம் உங்களுக்கு வேர் பண்ணி விடுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஜிமின் அந்த மாலில் உட்காந்துருக்கான், அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கான். உங்களை தான் பார்க்குறான். மாஹிதான், உன்னோட ஹஸ்பண்ட் நீ பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீ ஏன்டி அவரை பார்க்க மாட்ற? இல்லை நிஜமாவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு, உன்னோட ஒயிட்டா அழகா இருக்காரு தெரியுமா, பாருடி உனக்கு பிடிக்கும். இல்லடி உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா, நீங்கள் பார்க்கவே மாட்றீங்க. மாஹிதான் ஜிமினுக்கு பக்கத்துலேயே உங்க உட்கார வைக்கிறான். நீங்களும் பயத்தோட உட்காந்துருக்கீங்க. ஜிமின் கையில மாலை கொடுக்குறாங்க, உங்க கையிலயும் அந்த ஐயர் மாலை கொடுக்குறாங்க. ஜிமின் அவன் கழுத்துல போட்டுக்கிட்டான். என்னப்பா நீயே போட்டுக்கிட்ட? அத பொண்ணு கழுத்துல போடணும். அப்படியா? என் கழுத்துல இருந்து மாலை எடுத்துட்டு உங்க கழுத்துல போட்டான். என்னப்பா நான் சொல்றதுக்குள்ளே நீ போட்டுட்ட? ஏன் பாருங்க, எல்லாம் எனக்கு டக்கு டக்குன்னு நடக்கணும். ஸ்லோவா போனா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏமா பொண்ணு, மாப்பிள்ளை கழுத்துல மாலை போடு அப்படின்னு சொன்னோன்னு உங்க கையில மாலை இருக்கு. கொஞ்சம் பயத்தோட திரும்புறீங்க. இன்னும் அவன் கழுத்தை தான் நீட்டுறான் அந்த பக்கத்து உங்க சைடு. மாலைய அவனை பார்த்தனடா போட முடியும், கொஞ்சம் ஹைட்டா இருக்கான். திரும்பி அவனை பாக்குறீங்க. அவனும் கழுத்தை ஒரு மாதிரி கீழே சாச்சு அப்படியே உங்களை பாக்குறான். அவனை நீங்களும் பாக்குறீங்க. ஒரு மாதிரி பயமா அதட்டமும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? கையில ஒரு ஷிவர் ஆகும்லடா, அது மாதிரி ஷிவரோட நீங்க போட போறீங்க. அதுக்குள்ள அவன் கழுத்தை அந்த மாலைகளை விட்டு போட்டுக்கிட்டான். அவன் மாலையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துருக்கான். நீங்க தான் பயத்தோட நிமிந்து ஒரு மாதிரி உடம்புலாம் ஷிவர் ஆகுது. ஏன்னா மாகி சொன்ன மாதிரி ரொம்பவே அழகா இருக்கான். அதான் உங்களுக்கு பயமா இருக்கு. ஃபாரின் மாப்பிள்ள, ஏன்னா உங்க ஊர்ல இருக்கலையே சில பேரு இப்படிலாம் உன்னுடைய டார்ச்சர் பண்ணி அழகா இல்ல, ரொம்ப கேவலமா இருக்க, உனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிறது இப்படிலாம் நிறையா உங்க ஊர்ல நடக்கும். இவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான், ஒயிட்டா இருக்கான். உங்களுக்கு மேட்ச் ஆனன்னு கூட தெரியல, அப்படி உங்களுக்கு பயம் வருது. அமைதியா ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லா ரிச்சுவலும் முடிச்சுட்டு ஜிமினோட ஹேண்டுக்கு தாலி வருது. உங்க கழுத்துல தாலி கட்டுறான். ஐயர் சொன்ன மாதிரி பொட்டு வச்சு உங்க ஹேண்டை பிடிச்சி
அந்த மண்டபத்தை அப்படி ஒரு மாதிரி சுற்றி வர்றது எல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அந்த மண்டபத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களுடைய திங்ஸு உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே ஏர்போர்ட்டில் பேக் பண்ணி ட்ராலியில் இருக்கு. நீங்கள் ஏர்போர்ட் பார்த்ததே இல்லை, வந்ததே இல்லை. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. உங்களுக்கான பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாமே ரெடியாக இருக்கு. இது நீங்கள் பார்த்ததே இல்லை, உங்கள் கையில் கொடுக்குறாங்க. என்னன்னு கேக்குறீங்க உங்க அத்தைகிட்ட? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னம்மா இதான் பாஸ்போர்ட், இது டிக்கெட், இது கொடுத்து செக்கிங் பார்த்துட்டு தான் நம்மளை உள்ள அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது. இனிமே அத்தை உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்ட்டு உங்களை அந்த செக்கிங் பண்ணுவாங்கடா. அவங்க பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன்லாம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே மேம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அகெயின் வந்து இந்த லக்கேஜ்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமினும் அவனோட பாஸ்போர்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே பார்த்துட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளவும் அலோவ் பண்ணுறாங்க. உங்களை தான் அவங்க ஆன்ட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த ஏரோப்ளேன் இருக்குல்லடா, அந்த ஸ்டெப்பில் போகிறீங்க. உள்ளே இருக்கிறவங்களும் செக்கிங் பண்ணிவிட்டு உங்களோட சீட் காட்டுறாங்க. அது எப்படின்னா ப்ரைவேட்டா ஜிமினோட அப்பா அம்மாவுக்கு ஒரு ப்ரைவேட்டான ஒரு ரூம், அவங்களுக்கு ஜிமினுக்கும் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கு. போய் உள்ள உட்காந்துருக்கீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரலடா, அதனால அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்களடா அங்க உள்ள வரான். யாரோ வராங்கட்டு திரும்பி பாக்குறீங்க, ஜிமின் தான். உங்களை பார்க்குறான் பயத்தோட. ஒரு மாதிரி உங்கள் காலை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கல்யாண சாரியோட தான் இருக்கீங்க. உங்கள் கையில் இருக்க அந்த வளையல் சவுண்ட்லாம் ஒரு மாதிரி கேட்குது. நீங்கள் காலை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கீங்களடா, அதெல்லாம் கேட்குது. அவனும் உட்காந்துட்டு அவனோட ஃபைலு அவனோட ஃபோன் மெயில் இது மாதிரி செக் பண்ணிட்டு அவன் வாட்டில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க பயத்தோட. கொஞ்ச நேரத்தில் அந்த டயர்டில் தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படி டைம் போய்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா தூங்கிட்டீங்கடா. ஜிமின் பாக்குறான். ஏய் எந்திரடி, டைம் ஆச்சு. உங்க சீஸை பிடிச்சி தட்டுறான். நீங்களும் ஒரு மாதிரி கண்ணை முடிச்சு பாக்குறீங்க. என்ன? ஏய் சீக்கிரம் கிளம்பு. நீங்களும் தூக்கத்துல எந்திரிக்கனால விழுக போறீங்க. ஏய் பார்த்து அப்படின்ட்டு உங்க கை இருக்குல்லடா அதை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறான். ரெடியா நிக்கிறீங்க. இந்த பேக் மட்டும் பிடி. அவனோட பேக் இருக்குல்லடா அதை மட்டும் கொடுக்குறான். நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. அவன் திங்ஸ்லாம் எடுத்து இன்னொரு பேக் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிட்டு வெளில போகிறான். ஆல்ரெடி தங்க கூட அப்பா அம்மா கீழே தான் இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பூரா போயிட்டாங்க. நீங்கள் தூங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்களடா, சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாம் போட்டோம் லாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பான். இப்போ உங்களை கூட்டிட்டு கீழே வரான். அங்கே ஆல்ரெடி கார் ரெடியாக இருக்குது. அதில் ஏறி உங்கள் லக்கேஜ்லாம் பின்னாடி வருது. ஸ்ட்ரைட்டாக ஜிம்னோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. காரை விட்டு கீழே இறங்குனா ரொம்ப பயமா இருக்கு. அந்த வீட்டை பார்க்கலே அவ்வளோ பெருசா இருக்கு. ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் திரும்பி பார்க்குறீங்க, அவ்வளோ பெருசா. பின்னாடி பார்த்தா நிறைய கார்டன் இருக்கு. ஆமா அப்படின்ட்டு உங்களை உள்ளதான் கூட்டிட்டு போறாங்க. ஜெமினார்ல ஸ்ட்ரைட் நடந்து போயிட்டே இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்க உங்க அத்தை மாமா, அதாவது ஜிம்னோட அப்பா அம்மா 3 பேரும் வீட்டுக்குள்ள போறீங்க. அவங்க கேஷுவலா போறாங்க. ஆனா நீங்க தான் ரொம்ப பயந்துக்கிட்டே போறீங்க. வெளியில தான் ரொம்ப அழகா இருக்குண்ணா, வீட்டுக்குள்ள அதை விட ரொம்ப அழகா இருக்கு. அங்கங்க மெய்டு சின்ன சின்ன ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா அவ்வளோ ஃபாஸ்டா ஒரு மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு கிச்சன்ல எல்லாம் குக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்க அங்கிட்ட கிட்ட பார்த்துட்டே போறீங்க. அவங்க தான் அங்க இருக்கிற மெய்டெல்லாம் கூப்பிட்டு ஜிம்மோட ஒய்ஃப் அப்படின்ட்டு இன்ட்ரோ பண்றாங்க. அவங்க உங்களையே பார்க்குறாங்க. எல்லாம் உங்களை பார்த்து ஹாய் மேம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க. என்ன மேமா? இல்லை, என் பேர் வயன் அப்படின்றீங்க. ஜிம்மனோட அம்மா தான். இல்லைடா, என்ன மேம் கூப்பிடுவாங்க. இனிமே நீயும் அவங்க எல்லாத்துக்கும் மேம் தான். இல்லை வயன். ஜிம்மனோட அம்மா தான். உங்களை எல்லா ரூமும் ஒரு மாதிரி சுற்றி காட்டுறாங்க. இந்த வீட்டவே ஜிமன் மேலே போயிருப்பான். எல்லாமே அவனோட திங்ஸ் ஆல்ரெடி கொஞ்சம் இப்போ ஊருக்கு வர்றதுக்காட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை எடுத்துகிட்டு கீழே வர்றான். ஜிமினோட அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஆல்ரெடி அவங்க அப்பா ஹாலில் தான் இருக்காங்க. அம்மா டைம் ஆச்சு, ஏய் நில்லுடா அப்படின்ட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒயன் இந்துடா. நீங்களும் பார்க்குறீங்க. என்னது? அன்னைக்கு நீ சைன் போட்டலடா, இந்த பேப்பர் உனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அன்னைக்கு நீ எதுவுமே பார்க்காம சைன் போட்ட. கண்டிப்பாக நீ இதை படித்து பார்த்துருக்கணும். பட் நீ படித்து பார்க்கல. ப்ளீஸ் இதை வச்சுக்க அப்படின்றாங்க. இல்லை வேணான்றீங்க. இல்லைடா இதை வச்சுக்க அப்படின்றாங்க. நீங்களும் கைகளை வச்சுக்கிறீங்க. உங்களை கூட்டிக்கிட்டு தான் ஹாலுக்கு வராங்க. நாங்கள் ஜிம்மின் நிற்கிறான். ஓகேம்மா பாய். உங்கள் அப்பா பார்த்து சொல்கிறான். ஜிம்மினோட அம்மா தான். போயிட்டு வாங்கடா.
நீங்கள் உங்களை பார்க்குறீங்க. எங்க உங்கள் வீட்டுக்குடா? ம், சரி. ஆனால் என்னோட பேக் அதெல்லாம் ஆல்ரெடி உங்கள் வீட்டுக்கு போயிருக்கோம். எங்கள் வீட்டுக்கா? ஆமாம், ஜிமின் இருக்கால, அவனோட வீட்டில் தான். இனிமேல் நீ அங்கே தான் ஸ்டே பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை, அது இங்கே பாருடா, உனக்கு ஜிமினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நீ ஜிமின் கூட தான் இருக்க போகிற. எப்பயாவது வந்து உன்னை பார்க்குறேன், இல்லாட்டி ஜிமின்கிட்ட சொல்லு, அவன் கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ம், வா போலாம். உங்கள் கையை பிடிக்கிறான். உங்கள் ஆன்ட்டி அங்கிளை பார்க்குறீங்க, போயிட்டு வாடா அப்படின்றாங்க. ஜிமின் உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். உங்களுக்கு பயமாக இருக்குது. இவங்களாம் இருக்காங்க, ஓகே. அவங்களே உங்களுக்கு புதுசு தான். இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அவன் பயமாக இருக்கு. உள்ளாரு, டோரை ஓப்பன் பண்ணவே தெரியல உங்களுக்கு. அவனும் பார்க்குறான். ஏய், ஓப்பன் பண்ண கூட தெரியாதாடி? காரில் போனதில்லை. என்ன, காரில் போனது இல்லையா? அவனும் ஓப்பன் பண்ணி விட்டு உள்ள போ அப்படின்றான். நீங்களே போய் உட்காந்துக்கிறீங்க. ஏய், சாரி இல்லாட்டி நீங்களே எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து உட்காந்து ட்ரை பண்ணுறான். நீங்கள் பார்க்குறீங்க, முன்னாடி டிரைவர் தானே ட்ரை பண்ணார். ஓ, கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்ட்டு ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கார் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபாரினில் இருக்கீங்கடா. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப லாங்காக பெருசு பெருசாக தெரியுது. நீங்கள் அந்த விண்டோ சைடு மிரர் இருக்குல்லடா, அதில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஜிமினுக்கு கால் வருது, பேசிக்கிட்டே அவன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். கூட பேசுகிறான் அப்படின்ட்டு நம்ம கூடவா அப்படி நினச்சி திரும்பி பார்த்துருப்பீங்க. அவன் ஒரு மாதிரி ப்ளூடூத்தில் பேசுகிறான். நீ என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க, பட் அவனுக்கு கேட்கல. அவன் மாட்டில் பேசிக்கிட்டே இருக்கான். அவனே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் சைடாக திரும்புகிறான். என்ன, இல்லை என்கிட்ட பேசுனீங்களா? வெயிட், என்னடி? இல்லை, என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்லை, ஃபோன் பேசினேன். ஃபோன் இல்லை, ப்ளூடூத்தில். இது எப்படி அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து காட்டுறான். இதில் கனெக்ட் பண்ணி இதில் பேசலாம் அப்படின்ட்டு அகைன் அங்கிட்ட திரும்பிக்கிட்டீங்க. அவனும் உங்களை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு வாட்டில் கார் மூவ் பண்ணிக்கிட்டு தான் ஃபோன் பேசிகிட்டே போகிறான். காரும் பெரிய அப்பார்ட்மெண்ட்ட ஸ்டாப் ஆகுது. அவங்கள திரும்பி பார்க்குறான். அந்த அப்பார்ட்மெண்ட்டே பார்க்குறீங்க, கார் ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பி ஜிம்மினை பார்த்தா இறங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து இதை டச் பண்ண ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு அகெயின் அதை லாக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறீ. அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா, நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. அதுவும் ஓப்பன் ஆயிடுச்சு. இறங்கு அப்படின்றான். நீங்களும் இறங்குறீங்க. அவனும் காரை எடுத்துட்டு உங்களை விட்டுட்டு கார் மூவ் ஆகுது. பயத்தோடு நிற்கிறீங்க, என்ன விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. காரை பார்க்கிங் ஏரியாவில் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு வரவே இல்லை. சுற்றி பார்க்குறீங்க, பயமாக இருக்குது. அங்கே யாருமே இல்லை. இது பெரிய அப்பார்ட்மெண்ட்டால் கேட்டு பாஸ்வேர்ட் போட்டால் அது ஓப்பன் ஆயிரும். அப்புறம் அதுக்கடுத்து உள்ளே யாரும் வர முடியாது இல்லைடா. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவன் ஸ்டே பண்ணியிருக்கான். யாருமே இல்லை. ஆனால் அவ்வளோ பெருசாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து ஜிம்மின் வரான். அதான் உங்களுக்கு உயிரே வருது. பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ளவா அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்றான். நீங்கள் பயத்தோட ஒரு மாதிரி தயக்கத்தோடு நடந்து வரீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறான். லிஃப்ட் பட்டனும் டச் பண்ணோன்னே அது ஓப்பன் ஆகுது. எல்லாத்தையுமே ஒரு மாதிரி புதுசாகவே பார்க்குறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லை இல்லைடா. அதனால உள்ளவும் போகிறீங்க. அவன் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அது ஒரு மாதிரி ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி தான் தோணுது. ஒரு மாதிரி பயத்தோட அந்த அந்த லிஃப்ட்டை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. அவன் பார்க்குறான், இங்கே விழுகிற மாதிரி இருக்கனால அவங்கள ஒரு மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கிறான், ஷோல்டரோட சேர்த்து. என்ன, இதுவும் புதுசா போய்கிட்டே இருக்கு. இப்போ ஸ்டாப் ஆகுது. லிஃப்ட் ஓப்பன் ஆனோன்னே வா அப்படின்ட்டு உங்கள் மேலே இருந்து கையை எடுத்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு கூட்டி போய்கிட்டு இருக்கான். பாஸ்வேர்டு போட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். உங்கள் கையை பிடிச்சிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். உள்ளே பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இது பூரா கிளாஸஸால் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் கையை விட்டுட்டு அவனோட கையில் இருக்கிற திங்ஸு அதெல்லாம் வச்சுட்டு வேகமாக அவன் ஷர்ட் பட்டன் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் பின்னாடி திரும்பி அது எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. அங்கே பார்த்துருப்பீங்க, ஆனால் இங்கே இருக்கிறது பூரா கிளாஸஸால் உங்களை பின்னாடி வந்து பேக்கப் பண்ணுறான்.
ஒரு மாதிரி பிளிஞ்சாய் பயந்துட்டீங்க. ஏய் நான் தான் ஆண்டி இப்படி நடுங்குற என்ன பண்றீங்க? புருஷன் என்ன பண்ணுவானோ அதுதான் பண்ணுறேன். உங்களை ரொட்டேட் பண்ணி உங்களை தூக்குறான். இல்லைங்க இறக்கி விடுங்க நானே. ஆ எனக்கு தெரியும் விட்டு உங்களை தூக்கிட்டு போகிறான். இல்லை இல்லைன்னு சொல்கிறீங்க. அவனை பார்க்குறீங்க, அவன் மேலே ட்ரெஸ் இல்லை, ஸ்டெப்பில் ஏறி போய்கிட்டு இருக்கான். இதுவே ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகி தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. ஃபுல்லாக கிளாஸால் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது ரொட்டேட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயத்தில் எல்லாமே கிளாஸாக இருக்கா, கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த ஸ்டெப்பும் கிளாஸாக இருக்குது. அதை பார்க்க கீழே இருக்கிறது பூரா தெரியுது. உங்கள் காலெலாம் ஒரு மாதிரி குன்னிக்கிட்டு, அவன் நெக்கை ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு உங்கள் கண்ணை மூடிக்கிறீங்க. ஏய் அடி பயமாக இருக்கா? இதெல்லாம் கண்ணாடி மாதிரி இருக்கு, உடஞ்சி விழுந்துட்டு போகுது. எனக்கு பயமா இருக்கு. பேசாம என்ன அங்கவே கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா? அங்க போய் விட்டுட்டு நான் என்ன பண்றது? நீங்க இங்க இருங்க, நான் மட்டும் அங்க இருக்கேன். அப்படியா அப்படின்ட்டு அவங்கள ரூம் அந்த ஓப்பன் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறான். அந்த ரூமை ஃபர்ஸ்ட் நைட்டுக்காண்டி டெக்கரேட் பண்ணியிருக்கு. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஸில் உங்களை வந்தோன்னே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, குளிருது. கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, குளிருது. ஏசிடி ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த ரூமை பார்க்குறீங்க, ஃபுல்லாக கிளாஸஸால் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரூமே. அந்த சிட்டியே தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த நைட்டுக்கு கலர்ஃபுல்லாக நிறையா அப்பார்ட்மெண்ட் இருக்குல்லடா, அதெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக, அதெல்லாம் அந்த லைட் அந்த இதனால செம்மையாக தெரியுது. உங்களை அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். பயத்தில் எந்திரிச்சு உட்காடுறீங்க. என்னங்க பண்ணுறீங்க? இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுது? என்ன அவனுங்க எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரு பண்ணா? இல்லை இல்லை அது இங்கே பாரு, எனக்கு கோவம் வந்துடும். என் மூட ஃபைல் பண்ணாதா? படு. இல்லைங்க படுவேன். அது படுடி. நீங்களும் படுத்துக்கிறீங்க, பயமாக இருக்கு. ஒன்று பார்க்குறீங்க, அழகா இருக்கா, உங்களோட ரொம்ப அழகா ஒயிட்டாக இருக்கா, ரொம்ப ஸ்டைலா. வெள்ளத்துலாம் ஒரே பிங்கா. அவன் காதெல்லாம் பார்க்குறீங்க. ஏன்னா உங்கள் ஊரில் பாய்ஸ்லாம் இந்த மாதிரி வளையம்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஆனால் அவன் 2 காதலையும் போட்டிருக்கான். அதுவே ரொம்ப அழகா இருக்கு. அவனோட பாடியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. 6 பேக்லாம் நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க. அவங்க ஊரில் கொஞ்சம் ரேராக இந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் வெளியில் படிக்க போவாங்களடா, அவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. இவனை பார்க்குறீங்க, பாக்ஸரோட இருக்கான். பயம் வருது, கண்ணு கலங்குது. அவங்க சேரீயில் கை வைக்கிறான். ஒரு மாதிரி கையை பிடிச்சிக்கிறீங்க. என்னடி? இல்லை இப்போ நீ கை எடுக்கல, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்குவேன். போயிடு. பயமாக இருக்கு. என்ன பயமாக இருக்கா? உனக்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு தெரியுமில்ல, வேற என்ன பயம்? இல்லை அது பயமா இருக்கு. வேணாம். இல்லை நீ வேணும், கைடு. அது எனக்கு கையொறி. அவங்க கையெடுத்து மேலே லாக் பண்ணுறான். கண்ணில் கண்ணி தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பயமா இருக்கு. சாரியை கலட்டுறான், அதை கழட்ட முடியாமல் பிக்கிறான். வேணான்னு கத்துறீங்க. அவனுக்கு எரிச்சலாக வருது. உங்கள் சாரியை கழட்டிருப்பலடா, மொத்தமாக கட்டல, உங்கள் மேலே இருக்கிறதுக்கு எது மாதிரி கிழிச்சிருப்பான். அதை எடுத்து உங்கள் 2 கையும் அப்படியே சுற்றி லாக் பண்ணி விட்டான். ஆனால் லாக் பண்ணி கையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. கடுப்பாக ஆயிட்டேன். ஒரு சவுண்டு விட்ட அப்படியே கொண்டுருவேன். மூட்டிக்கிட்டு இருக்க. அமைதியாக இருக்கீங்க. நான் கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. உங்கள் ப்ளவுஸை ஒரு மாதிரி இது எப்படின்னு பார்த்துட்டு அதை ஒன்று கழட்டிக்கிட்டு இருக்கான். வேணான்ட்டுக்கிட்டு இருக்கீங்க. பைய உங்களை பார்க்குறான். அமைதியாக இருக்கீங்க. உங்கள் உடம்புலாம் கூசுது, பிடிக்கல. உங்களை இப்படி பார்க்குறது, உங்களை இப்படி கழட்டுறதுலாம் பிடிக்க மாட்டுது. எப்படா ஒரு பர்சன் இந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைதியாக இருப்பான், எதுவும் பேசியிருக்க மாட்டான். மேரேஜில் கூட அப்படித்தான். இந்த ஊருக்கு வர வரைக்கும் கூட உங்கள்கிட்ட பேசியிருக்கவே மாட்டான். ஆனால் இங்கே வந்துட்டு அடுத்த செகண்டே உங்க கூட பேசலை, மூவ் பண்ணுறான். வருது, பிடிக்கல. உங்கள் ப்ளவுஸை கழட்டிட்டான். வேணாங்க, என்னை பார்க்காதீங்க, எனக்கு பிடிக்கல, பயமாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் சைடாக படுக்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிக்க மாட்டேது இப்படி பார்க்குறது. ஆனால் உங்களை திருப்பி உங்கள் ஸ்கர்ட்லலாம் கை வச்சு
அதை கழட்டிட்டான். அடுத்து வேணாம் வேணான்ட்டு செம்ம கோவம் வந்துருச்சு அவனுக்கு. உங்கள் ப்ளவுஸ் இருக்குல்லடா, அதை கழட்டியிருப்பான். உங்கள் ப்ளவுஸ் கீழே கிடக்கலடா, அதை எடுத்து உங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணி. அவ்வளோதான். ரொம்ப பயம் வந்து உங்கள் கண்ணெல்லாம் விரியுது. பயம் ரொம்ப ஆகி உடம்புலாம் நடுங்குது. உங்கள் கழுத்தில் போட்டிருக்க ஜுவல்ஸ்லாம் ஒன்று ஒன்றா கழட்டி அந்த பக்கத்து கீழே தூக்கி போடுறான். ட்ரெஸ்ஸே இல்லை. அவனும் அப்படிதான் அவங்க மேலே அப்படியே படுக்கிறான். கண்ணை க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படி எக்கிறது, பயத்தில் நடுங்குது உடம்புலாம். ஹெட்டை திருப்பி உங்களை பார்க்குறான். அது பார்க்குறதே ஒரு மாதிரி, உங்கள் ஹெட்டை ஒரு மாதிரி ஷேக் பண்ணி பயத்தில் பார்ப்பீங்களடா, அந்த மாதிரி பார்க்குறீங்க. வேணாடு தலை ஆட்டுறீங்க. இதெல்லாம் கலட்டுறேன், அமைதியாரு, என் பொண்டாட்டி மாதிரி அமைதியாரு. எனக்கு இப்படி புட்டிகளை ஒன்று பார்க்குறது பத்தக்கூடாது, கழட்டி விடுறேன், அமைதியாரு. தலையாட்டுறீங்க. உங்கள் மவுத்தில் கட்டியிருக்க அந்த ப்ளவுஸ் துணியை கழட்டுறான். பிரீத் ரொம்ப வாங்குது. நாங்கள் இப்போ பயமாக இருக்கு, உங்களை பார்க்க எனக்கு பயமாக இருக்கு. இருக்கிறீங்க திறந்த திருப்பி கொட்டிடுவேன். ஏங்குறீங்க. உங்கள் மவுத்துலேருந்து அழுகலை, ஆனால் ஏங்குறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. உங்கள் கையை கட்டியிருக்காளடா, அதவும் கழட்டி விட்டான். எந்திரிக்கலான்னு போகிறீங்க, எந்திரிக்க முடியல. உங்கள் மேலே படுத்துருக்கான். உங்கள் உடம்புலாம் நடுங்குது பயத்தில். எங்கள் வீட்டுக்கு போயிரு, என்ன விட்டுடுங்க. என்ன விட்டுறதா? இதுக்கப்புறம் ஏன் நினச்சாலும் என்னை விட்டு போக முடியாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு அவனால் போக முடியாது, அப்புறம் எப்படி என்னை விட்டு போவ? அவனை பயத்தோட பார்க்குறீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் கையோட கை கோர்த்து பயங்கரமாக உங்கள் லிப்ஸை கடிக்கிறான். பயம் நடுங்குது உடம்புலாம். கிஸ் பண்ணல, கடிக்கிறான், வலிக்குது. ஒரு மாதிரி அழுக்க முடியல. சொல்லப்போனால் உங்களை ஹீட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். நீங்கள் அசைக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக பிடிச்சி உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் கடிச்சு உங்கள் செஸ்ட்டு வரைக்கும் வந்து வேட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். நீங்களும் பயத்தோட அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துக்கிட்டே அந்த டம்பே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. பார்க்கல உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு அவனை பார்க்க. வேணாம் வேணாம், பயமாக இருக்கு, வலிக்குது, அழுகுறீங்க. கத்த தான் அவனோட டீத்து ரொம்ப ஆழமாக பதியுது. வலிக்குதுங்க, வேணாம் விட்டுடுங்க, என்ன ஊர்லேயே கூட்டிட்டு போயிடுங்க, விட்டுடுங்க ப்ளீஸ். அழுகுறீங்க மாற்றி உங்களை ஒரு மாதிரி லைட்டாக கொடுக்குறான். உங்களுக்கு பிடிக்கல, அழுக வருது. எதுக்குடி அழுகுற? தான் கல்யாணம் பண்ணிட்டல, ஃபுல்லாக எனக்கு தானடி, ஒன்றும் பண்ணலையே, கூட இருக்கேன், அவ்வளோதான். கத்துற, வலிக்குது வலிக்குது. ஃபர்ஸ்ட் பண்ண அப்படி தாண்டி வலிக்கும், அப்புறம் போக சரியாயிரும். உனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் தான் வலிக்குது. இல்லை நான் பண்ணையில தான் வலிக்குதா, இல்லை ஏற்கனவே பண்ணிட்டு வலிக்குதா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவன் ஃபேஸை வச்சுட்டு கேட்குறான். இது அதை விட பயமாக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? இல்லை பார்க்கல, தெரியல அவங்க பாட்டுக்கிட்ட வர்றான். ஓ இது எனக்கானதா அப்படின்ட்டு அதான் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு சைக்கோ மாதிரி கடிக்கிறான். அந்த இடத்துல பிளட்டே வந்துருச்சு, அந்த மாதிரி கத்திட்டீங்க. ஹெட்டை தூக்கி பார்க்குறான், கதறுறீங்க வேணான்ட்டு. அந்த பெட்டில் உங்கள் ஃபேஸை அங்கிட்ட அங்கிட்ட ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணுறீங்க. வலிக்குதா? இல்லை இது வலிக்குதா? இல்லை நான் பண்ணுறது வலிக்குதான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போறீங்க? அப்படின்ட்டு பயத்தோட பார்க்குறீங்க. வலிக்குது, முடியல. அவங்க 2 கையும் விட்டுட்டான். வேமா எந்திரிக்கலான்னு போறீங்க. அவன் ஒரு ஹேண்டால உங்க ஷோல்டர் பிடிச்சி அமுக்கி அந்த பெட்ல வச்சுட்டு போகல. ஃபர்ஸ்டே செம்ம ஃபாஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பான். வலிக்குதுன்ட்டு ஒரு மாதிரி வேணான்ட்டு உங்கள் கையை எடுத்து அவன் கையை ஒரு மாதிரி தட்டி விட்றீங்க. ஏய் நல்லடி ஏய் ஆண்டி அப்படின்னு தான் அக்கேன்னு உங்களுக்குள்ள செம்ம கத்து வாங்கவே முடியல. உங்களை பார்க்குறான். ஏய் ஓச்சோ ஒன்றும் இல்லை ஏய் ஒன்றும் பண்ணல ஏய் அப்படியே தாண்டே இருக்கேன். திடீர் கத்துற. இல்லை வலிக்குது வலிக்குது, வேணாம் எனக்கு பயமா இருக்கு, வலிக்குது அப்படின்ட்டு அப்படி திணறி அழுகுறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்க மேலே அப்படியே படுத்து உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கான். நீங்களும் எனக்கு வலிக்குது, வேணாம்
ஓ, வலிக்குது அவ்வளோதானே? உனக்கு வலிக்காது. அசையாதடி, அசைஞ்சா உனக்கு தான் வலியும். அசைய எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்ட்டு அவன் பல்ல கடிக்கிறான். நீங்கள் அசைறீங்க, அதுதான் அவனுக்கு இன்னும் போகுது மூடு. கையை ஒரு மாதிரி டைட் பண்ணுறான் அசையாதடின்னு. ஒன்றும் இல்லை, மூச்சோட பிள்ளை, மூச்சோட பிள்ளைங்க, எனக்கு வலிக்குது, விட்டுடுங்க, எங்க அம்மாட்ட பாரு அப்படின்ட்டு அழுகுறீங்க. அண்ணா வலிக்காம இருக்கணும் அவ்வளோதானே? மூச்சு விடணும் அவ்வளோதானடி. இடுங்க, அப்படின்ட்டு அவனை தள்ளணும்னு பார்க்குறீங்க, தள்ள முடியல. உங்களை ரொட்டேட் பண்ணி அவன் மேலே போட்டுட்டு ஆமாம் ஒரு மாதிரி மூட சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி பேக் நெக் இருக்குல்லடா, அதை ஒரு மாதிரி கோதிக்கிட்டு அந்த இடத்த ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக அப்படி கொஞ்ச நேரம் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு ஓகே நார்மல் ஆகி நீங்களும் ஒரு மாதிரி உங்கள் உடம்புலாம் கூசி சிலுக்குது. உங்கள் ஸ்டொமக்கு, உங்கள் பேக்கு எல்லாம் ஒரு மாதிரி ரிலீஃபாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறீங்க. உங்கள் கையெல்லாம் ஒரு மாதிரி நார்மலாக லூஸாக அந்த மாதிரி டைவர்ட் ஆகுறீங்க. மாற்றி மாற்றி இப்படி தான் உங்களை ரொம்பவே டைவர்ட் ஆகி நீங்கள் சவுண்ட் அந்த வெளியில் வர வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டான். உங்களுக்கு லூஸாக இந்த வலிக்காத மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை ரொட்டேட் பண்ணி அப்போ லைட்டாக உங்களுக்கு பெயின் தெரியல, ஆனால் உங்கள் ஹெட்டை மட்டும் பின்னாடி தூக்குறீங்க. அவங்க நல்லா ஃபீல் ஆகுது. ஏன்னா அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி அவன் ஹெட்டை தூக்கி பார்க்குறான். உங்கள் கையோட கை கோர்க்க ஆரம்பிக்கிறான். உங்கள் கையை விட்டுருப்பான். நீங்கள் அந்த பெட்ஷீட்டு ஒரு மாதிரி உங்கள் ஹெட்டுக்கிட்ட ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்கள் கையோட கை கோர்த்துட்டு அவனோட பாடியை உங்களுக்குள்ளே அட்டாச் பண்ணி அவன் உங்களை வாஷ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ஸ்லோவாக போய் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ண இந்த ரூம் ஃபுல்லாக கேட்குது. அவள் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி ஹேர்லாம் ஃப்ளிக் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் ஒரு மாதிரி தடவிக்கிட்டு அப்படிலாம் பங்கமாக பண்ணுறான். அவனோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவனும் பண்ணுறான். ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகுறீங்க. ஆனால் அவன் விடவே இல்லை. அப்படியே தான் அவங்களுக்கு அந்த நைட் பூரா கம்ப்ளீட் ஆகிட்டு உங்கள் மேலே படுத்திருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்கள் மேலே அவன் இல்லை. மேலே பெட்ஷீட் மட்டும் கவர் பண்ணிவிட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கவே முடியல. ரொம்ப டயர்ட், பாடிலாம் ரொம்ப பெயின் ஆகுது. அகெயின் படுத்துக்கிட்டீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 o'clock தான் எந்திரிக்கிறீங்க. பாடிலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. உங்கள் கையை ஊண்டி உங்கள் இன்னொரு கை எடுத்து ஹிப்பில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காடுறீங்க. ரொம்ப ரொம்ப பெயின் ஆகுது. வலி தாங்க முடியலை. உங்கள் மேலே பெட்ஷீட் கவர் ஆகிருக்கு. பக்கத்தில் ஜெமீன் இல்லைன்னு தெரியுது. அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு உங்களை பார்த்தா சொல்லவே முடியல. அந்தளவுக்கு அங்கே பைட் மார்க்கு ரொம்ப எரியுது. அவன் அப்படி அவனோட டீத் போட்டிருக்கு. கடிச்சு அந்த இடத்துல அவ்வளோ ரெட்டாக அவனோட பல் மார்க் இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அழுகுறீங்க. அந்த இடத்துலலாம் உங்களுக்கு பர்சனலாக ஒரு மாதிரி இருக்குது. பையன் எந்திரிச்சு காலை கீழே எடுத்து வச்சா வலி உயிரே போகுது. காலெலாம் ரொம்ப கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. ஒரு மாதிரி தள்ளாடி விழுக போகிறீங்க. உட்காந்துக்கிட்டீங்க. உட்காந்து அவங்க பேக்லாம் வலிக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பையன் எந்திரிச்சு ஒரு மாதிரி அந்த பெட்டை பிடிச்சிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. நிற்க முடியலை. கால் உடம்புலாம் நடுங்குது. அந்த ரூமை சுற்றி பார்க்குறீங்க. எல்லாமே கிளாஸால் இருக்குது. எது ரெஸ்ட் ரூம்னே சுத்தமாக தெரியலை. எப்படி எதை ஓப்பன் பண்ணுறேன்னு அதுவும் உங்களுக்கு சுத்தமாக தெரியலை. அந்த ரூமவே சுற்றி பார்க்குறீங்க. ஒரு சில்வர் கல்லில் அந்த ஒரு கை ஆங்கர் பிடிக்கிற மாதிரி இருக்குல்லடா, அதை பார்த்துட்டு தான் இது ரூம்னே உங்களுக்கு தெரியுது. பிடிச்சி இழுக்கிறீங்க, வரமாட்டுது. இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு அதுவும் தெரியல. பிடிச்சி இழுக்கையில் ஒரு சவுண்டு மாதிரி கேட்குது, பட் வரமாட்டுது. இது எப்படி பண்ணணும்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிற்க முடியல, வலிக்குது வேற. பின்னாடி திரும்பி பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸு, ஜிம்மன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு. உங்கள் சாரியெல்லாம் ஒரு மாதிரி. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? அகெயின் இழுக்கிறீங்க. லைட்டாக ஓப்பன் ஆகுது. அது எப்படின்னா சைடாக இழுக்கிற மாதிரி இருக்குது. ஓ, இது எப்படி பண்ணணுமா?
அப்படின்ட்டு அந்த மாதிரி சைடை தள்ளுனா ஓப்பனாக இருக்குது. உள்ள கால் எடுத்து வச்சா அதுவும் மிரர் தான். இது ட்ரெஸ்ஸிங்கா ஜிமினோடதும் உங்களோடதும் இருக்குது. ஏன்னா அது பெரிய கபோர்டாக இருக்குது, கிளாஸால இருக்குது. பட் உள்ள அது தெரிய மாட்டேது. லாக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா லாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம் இருக்குது. என்ன இதுக்கு இப்படி இருக்குமா அப்படின்ட்டு உள்ளே போகிறீங்க. எல்லாமே அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கு. என்ன ரெஸ்ட் ரூம் இப்படி இருக்கு. உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு போட்டு ஆஃப் பண்ணி பார்க்குறீங்க. எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் போட்டால் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அது மாதிரி யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகலாம்னா உங்களுடைய திங்ஸ், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது எடுத்துகிட்டு வரல. நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியே நடந்து பைய பைய உங்களோட அந்த கபோர்ட் இருக்குல்லடா, அதுலேருந்து ட்ரெஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே பைய பைய போய் தான் ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க. ரொம்ப ரொம்ப எரியுது. நீங்கள் வாமான வாட்டர் வந்து ஆன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த பாத்டப்பில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாமே தொட்டு பார்த்துருப்பீங்களடா. அதனால அதில் அதை ஆன் பண்ணிவிட்டு அதில் போய் படுத்துட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் தூங்குறீங்க. தூக்கம் வந்துருச்சு. தூங்கிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பாத்டப் ரொம்பி வெளியில் அந்த மாதிரி லீக் ஆகுது. தண்ணி வாட்டில் போயிட்டே இருக்கு. நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அதான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. சைடாக உங்கள் கையை லைட்டாக தூக்கி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சம் விளையாடுறீங்க. உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி தொட்டு தொட்டு உங்கள் லிப்ஸ்லலாம் காயமாக இருக்குல்லடா, அதெல்லாம் ஒரு மாதிரி வெயிட் பண்ணி பைய எந்திரிச்சு ஓகே. ஆனால் உங்களுக்கு பாடி கொஞ்சம் அந்த வார்ம நாட்டில் குளிச்சனால கொஞ்சம் ஓகேவாக இருக்கனால பைய எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ரூமே ஒரு மாதிரி எல்லாத்தையுமே தொட்டு பார்த்து இதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் நீங்கள் தள்ளியிருப்பீங்களடா அதே டோர் மாதிரி அந்த சைட் இருக்குது. அது எப்படின்னா நிறையா அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கும்லடா, அதெல்லாம் பார்க்குற மாதிரி, அதாவது பால்கனி மாதிரி இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போனால் அதுவும் கிளாஸ் மாதிரி இருக்குது. கால் எடுத்து வைக்கல, கீழே பார்த்தா அப்படியே கீழே இருக்கிறது எல்லாமே தெரியுது. கால் நடுங்குது உங்களுக்கு. பைய பைய பிடிச்சிட்டு அதெல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப அழகா ஜில்லுன்னு காற்று பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைலும் வருது. கொஞ்ச நேரம் வரைக்கும் அங்கேயே இருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு பசிக்குது. நைட்டு நீங்கள் சாப்பிடவே இல்லை. பசிக்குது. என்ன பண்ணுறது, இவர் எங்கே போயிட்டாரு அப்படின்ட்டு தோணுது. நீங்களும் அதை லாக் பண்ணிவிட்டு மெயின் டோர் இருக்குல்லடா, அதாவது உங்கள் பெட்ரூம் எடுத்து அந்த டோர் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. வெளியில் பைய பைய போனால் ஸ்டெப்பு அதை பார்க்க ரொம்ப பயம். அதில் நடக்கவே பயமாக இருக்குது. ஏன்னா தயாங் என்னடி சாரி ஜிமின் உங்களை தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போவே உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். கீழே ஒரு அந்த ஸ்டெப்பில் ஒரு கால் எடுத்து வைக்கிறீங்க, பயத்தில் எடுத்துக்கிறீங்க, அகெயின் எடுத்து வைக்கிறீங்க, அகெயின் எடுத்து வச்சுக்கிறீங்க. பயமாக இருக்குது அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பயத்தில் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து கீழே பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ரொட்டேட் ஆகுது, அதுக்கடுத்து ரொட்டேட் ஆகுது. அப்புறம் தான் லாஸ்ட்டு கீழே போயிட்டீங்க. சுற்றி பார்க்குறீங்க. ஒரு 3 அந்த மாதிரி டோர் ரூம் மாதிரி இருக்குது. பைய நடந்து உங்கள் ஹிப்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவும் ரூம் மாதிரி இருக்குது. இன்னொரு ரூம் பார்த்தா அவன் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த பிளேஸ் மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தா அது என்னன்னே தெரில, ஒரு 4 சேர் போட்டிருக்கு. கொஞ்சம் பெருசாக இருக்குது. அவங்களுக்கு தெரியலை, பட் அது வந்து மூவி பார்க்குற பிளேஸ் தான். அவங்களுக்கு தெரியல. ஆனால் இன்னொரு ரூம் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பட் அது என்னன்னு உங்களுக்கு தெரியல. இன்னொன்று பார்த்தா அது கிச்சன் பார்த்தாவே தெரியுது. அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. பைய நடந்து போனால் அங்கே டைனிங் டேபிள் இருக்குது. அதில் ஏதோ பார்சல் மாதிரி இருக்குது. கிட்ட போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அது ஃபுட் தான். அவன் ஆர்டர் கொடுத்து உங்களுக்காண்டி வச்சுருப்பான் போல். நீங்கள் இப்போ தான் லேட்டாக வந்திருக்கீங்க. வேணுமேமா அதை ஓப்பன் பண்ணி தான் அந்த டேபிளில் உட்காந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விற்குது, பட் விற்கினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப சாப்பிட்றீங்க. அது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குது. உங்கள் லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி எரியுது.
அப்படின்ட்டு உங்களுக்கு விக்கல் வருது. தண்ணி எங்கே இருக்கு அப்படின்ட்டு நல்லா எந்திரிக்க முடியல. அப்படி இருந்தும் அந்த ஃபுட்டை வந்து கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டே போகிறீங்க கிச்சனுக்குள்ளே. நீங்களாம் வீட்டில் தண்ணி குடிச்சிருப்பீங்க. ஆனால் இங்கே எப்படி குடிக்கிறது எங்கே இருக்குன்னே தெரில. சுற்றி பார்க்குறீங்க எங்கே இருக்கு. ஆனா உங்களுக்கு விற்குது, பசிக்குது, சாப்பிட்டுக்கிட்டே தேடிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் பெருசாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு சின்னதாக இருக்கும். இங்கே எல்லாமே அதாவது வாலோட சேர்த்து அட்டாச் பண்ணி அந்த மாதிரி தானடா இருக்கும். ஏதோ சவுண்டு, ரெட் சிம்பிள் அதாவது ரெட் கலர் லைட் மாதிரி இந்த மாதிரிலாம் எரியறனால உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் இந்த மாதிரி ஓடுது, இந்த டிகிரி காட்டும்லடா அந்த மாதிரி. அது தொடவே உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் அது பார்க்கையில கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதனால் டவுட்டில் அதை பிடிச்சி கொஞ்சம் இழுக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இதான் ஃப்ரிட்ஜ் அப்படின்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அதுக்குள்ளே வாட்டர் பாட்டில், ஃப்ரூட்ஸு, மேக்ஸிமம் ட்ரிங்க்ஸ் தான் அதிகமாக வச்சுருக்கா. அப்புறம் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஃபுட் சமைப்பான் போல். வெஜிடபிள் இந்த மாதிரிலாம் நான்வெஜ்லாம் இருக்குது. அது தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிச்சனவே ஒரு நடக்க முடியல. பட் இருந்தாலும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க. உங்கள் வீட்டில் கேஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். இது எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கு. இது எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வெளிலலாம் அந்த கிச்சனை விட்டு வெளில போய் அந்த டைனிங் டேபிள் இருக்குல்லடா, அதற்கு நீங்கள் ஃபுட்லாம் சாப்பிட்டீங்க. அதெல்லாம் எடுத்து நீங்கள் கிச்சனை பார்த்துருப்பீங்க. டஸ்ட்பின் இருக்கு. அதில் நீங்கள் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் வேஸ்டேஜ் இருந்தனால அதில் எடுத்து போட்டுட்றீங்க. உங்களுக்கு ரூமுக்கு போக பயமாக இருக்குது. அதுலேயும் அதில் நடந்து போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கனால அந்த ஹாலில் ஷோப்பாக இருக்கும்லடா, கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அதில் போய் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அதுக்கும் டயர்டில் அகெயின் போய் படுத்துக்கிட்டீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. 6 o'clock ஆகுது. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. சாப்பிட்டு தூங்கினது தான். ஜங்குக்கு தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வர்றான். செம்ம கோத்தோட வரான். உங்களை பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. பேக் வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்கன்னு கூட பார்க்கல. உங்கள் ஃபேஸில் பல்லார்னு அரைகிறான். என்னாச்சு, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்ட்டு உங்கள் சீஸில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி பயத்தோட உடம்பு நடுங்களோட எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் நெக்கை பிடிக்கிறான். பயப்படுறீங்க. டைட்டாக பிடிக்கிறான். அவனால் பேச முடியல. பின்னாடி ஏற்றிக்கிட்டே போகிறான். ஆல்ரெடி உங்களுக்கு உடம்புலாம் பழி தாங்க முடியல. வாலில் லாக் பண்ணி உங்களை தூக்குறான். காலெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டுறீங்க. எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணல சொல்லுடி, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணல? உன்னால் பேச முடியல. லாக் பண்ணிருக்கனால பேச முடியலன்ட்டு ஒரு மாதிரி முணங்குற சவுண்டு கேட்குது. உங்களை கீழே இறக்கி விட்றான். கை எடுக்கிறான். எனக்கு எதுக்கிட்ட எனக்கு ஃபோன் அடிக்கல? அது ஃபோனு எல்லாம் எந்திரிச்சு போனில்ல, எதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கல? நீங்கள் அவனே பார்க்குறீங்க. சொல்லுடி. இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லை. என் ஃபோனு வீட்லேயே போட்டுட்டு வந்துட்டேன். ஓ சரி 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 சாரி அப்படின்ட்டு உனக்கெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சி விட்டு ஹெட்லாம் அடிச்சுக்கிட்டு சாரி அவன் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்துட்டு அசிஸ்டண்ட் கால் பண்ணி ஒரு ஃபோன் தான் வாங்கிட்டு சொல்கிறான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்ட்டு ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அந்த ஷோபா லாக்கரஸ்ட்டு கிச்சனில் போய் தண்ணி எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குறான். கொஞ்ச நேரத்துலேயே காலிங் பில் சவுண்டு கேட்டோன்னே ஜிம்மன் தான் போய் ஓப்பன் பண்ணி அசிஸ்டண்ட் ஃபோன் கொடுக்குறான். அவனும் போயிடுறான். ஃபோனை வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட உட்காந்தான். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு எந்திரி ஃபோன். இது இல்லைங்க. இது நான் வாங்கி கொடுத்தது. இல்லை, எனக்கு இது யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு பட்டன் ஃபோன் வாங்கி கொடுங்க. பட்டன் ஃபோனா? இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்கடி, இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு இது தெரியாது. சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கவர்லாம் எடுத்துட்டு அவன் ஃபோன் இருக்குல்லடா உங்கள் கையில் அந்த புது ஃபோனை கொடுத்துட்டு ஒன்று சொல்லி கொடுக்குறான். செட்டிங்கில் போய் பாஸ்வேர்டு எப்படி போடணும், நம்பர் எப்படி சேவ் பண்ணணும், எப்படி கால் பண்ணணும், மெசேஜ் இதில் போய் பார்க்கணும், இது வாட்ஸ்அப், இது இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே இவனும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதை தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்பரையும் சர்வ் பண்ணி டயல் பண்ணுறீ. நீங்களும் கால் பண்ணுறீங்க. ரிங்கு போகுது. ஓகேவா அப்படின்னு தலையாட்டுறீங்க. பார்த்தேன் குக் பண்ண தெரில. இல்லைங்க, எனக்கு குக் பண்ண தெரியும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருக்கா, அது தெரியல. கொஞ்சம்
தூக்கமாக வந்து தூங்கிட்டு வா நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். வலிக்குது, பைய வரீங்க, அவங்கள தூக்கிக்கிட்டான். இல்லைங்க ஏய் பாடி நானே எல்லாம் பண்ணேன் தெரியும் வலியன்னு. ஆனால் எனக்கும் பிடிச்சி எல்லாமே அப்படின்றீங்க. சரி அப்படி சொல்கிறான். அவங்கள கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான். எப்படி குக் பண்ணணும், இதை ஆன் பண்ணணும், இங்கே வெஜிடபிள் இருக்கும், இங்கே தான் அதை கட் பண்ணணும், இங்கே வாட்டர் பாட்டில், இங்கே தான் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான். நீங்களும் அவன் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்குறீங்க. அப்புறம் எல்லா ரூமுக்கும் கூட்டிகிட்டு போய் இது வந்து மூவி பார்க்குறது, இது நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, இங்கே இருக்கிறது, அது இதுன்ட்டு எல்லாமே அந்த ஹாலில் இருக்கிறது, உங்கள் பெட்ரூமில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறான். இது நீ பார்த்துருப்பல அப்படின்ட்டு கேட்குறான். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் ட்ரெஸ்லாம் மாற்றிருக்கீங்களடா அப்படின்றான். ஆமான்னு சொல்கிறீங்க. அப்புறம் சரிடி அதெல்லாம் இந்த நீ குக் பண்ணிடு அப்படின்ட்டு இப்போ ஆர்டர் கொடுத்துட்றான் ஃபுட்டுக்கு. அதுவும் வந்தோன்னே சாப்பிட்டா அடுத்த செகண்டே அவங்கள பெட்ரூம்க்கு தான் கூட்டி போகிறான். பயப்படுறீங்க, உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவங்கள பார்க்குறான். ஏன்னா அவங்கள பெட்டில் படுக்க வச்சுருப்பான். என்னடி வலிக்குது வேணாம் சரி படு மேலே படுறி. நீங்களும் அவன் மேலே படுத்துட்டு ஜஸ்டில் ஹெட்டை வச்சுட்டு படுத்துட்டீங்க. டைம் போகுது. அவன் ஹார்ட் பீட் அவ்வளோ ரேஸ் ஆகுது, உங்களுக்கு கேட்குது. நீங்களும் பயத்தில் கண்ணை மூட்டு தூங்குறீங்க. ஜிமின் தூங்கவே இல்லை. உங்கள் ஹிப்பில் கை கொடுத்து கை எங்கெங்கெல்லாம் போய்கிட்டுருக்கு. கண்ணை க்ரிப்பாக மூடிக்கிட்டீங்க. இப்படி அவனை தூங்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு எல்லாமே ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் கண்ணை மூட்டு படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. அவன் தூங்குறான். நீங்கள் போய் பைய இந்த ஸ்டெப்பில் ஒரு மாதிரி இனிமேல் பழகிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டீங்க. ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தான் போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் குக் பண்ணுவீங்களடா, எப்போயும் நீங்கள் தான் சீக்கிரமாக எழுந்திருப்பீங்க. நேற்று ஜிமின் அவங்க கூட அந்த மாதிரி இருந்தனால ரொம்ப டயர்டில் எழுந்திரிக்க முடியாமல் நடக்க முடியாமல் அப்படி இருந்திருப்பீங்க. ஆனால் அன்றைக்கி ஓகே நார்மலாகவே குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ மீன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா அவங்கள காணோம். ரெஸ்ட் ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா நீங்கள் சரி ஓகே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ட்ரெஸ் இது கிடக்கு அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ட்ரெஸ் எதுவுமே இல்லை. எல்லாமே செக் பண்ணி பார்க்குறான். நீங்கள் இருக்கிற மாதிரி இல்லை. செம்ம கோவத்தோட ஒரு மாதிரி கத்திக்கிட்டே ஸ்டெப்பில் இறங்கி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி வர்றான். ஒயன்ட்டு நீங்கள் குக் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த சவுண்டில் ஒரு மாதிரி கேட்கல. அமைதியாக அவன் ஏன் சவுண்டு கொஞ்சம் கூர்மையாக கேட்குறான். கிச்சன்லேருந்து சவுண்டு வருது. நடந்து கிச்சனில் பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டு உங்கள் ஹிப்பில் அந்த சேரீயை சொருகிக்கிட்டு குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு மாதிரி விட்டு அவன் நகத்தை கடிச்சிட்டு உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்கள் கிட்ட வந்து அவன் உங்கள் பாடி டச் ஆகிற மாதிரி உங்கள்கிட்ட உரசிக்கிட்டு அவன் கையை உங்கள் ஹிப்பில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி தான் திக்குன்னு பயந்துட்டீங்க. ஏய் நான் வந்தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அமைதி ஆகிட்டீங்க. ஆனால் அவன் உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி கிஸ் பண்ணி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே குக் பண்ணி அதை ஒரு மாதிரி கிண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா உங்கள் சாரி பின்ன கழட்டிக்கிட்டு இருக்கான். இல்லை வேணாம் ப்ளீஸுங்க, குக் பண்ணி நீ பண்ண, நான் இங்கே பண்ணுறேன். நீங்கள் அவன் கையை தொடுறீங்க. அவனுக்கு கோவம் வருது. உங்கள் கையை ஒரு மாதிரி ஒட்டைக்கிற மாதிரி பிடிக்கிறான். வலிக்குது எடு எடுக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் உங்கள் சாரி அப்புறம் கழட்டிக்கிட்டு இருக்கான். கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது. இந்த சாரியை ஃப்ளோரில் தூக்கி போடுறான். ஸ்கர்ட்டும் ப்ளவுஸோடு நிற்கிறீங்க. வேணாங்க அமைதியாக மட்டும் ரெடி. கொஞ்சம் கூட யோசிக்கல. அதை ஆஃப் பண்ணிட்டு உங்களை தூக்கி அந்த ஃப்ளோரில் படுக்க வச்சு உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்களால முடியலை. உங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க. அவன் கையை பிடிச்சிக்கிட்டு அவன் ஷோல்டரையும் பிடிச்சிக்கிறீங்க. அவன் ஒன்றும் ஃபீல் பண்ண உங்களால் சுத்தமாக முடியல. அவன் ஹேரு அவன் மூவ் பண்ண உங்கள் ஹெட்டு அந்த ஃப்ளோரில் ஒரு மாதிரி ரேஸ் ஆகிட்டே இருக்க. உங்கள் கையை வச்சு அழுத்தி பிடிக்கிறீங்க அவன் ஷோல்டர். இன்னொரு ஹேண்டு அவன் முடிய ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சி
உங்களுக்கு பக்கத்தில் க்ளோஸாக கொண்டு வரீங்க. ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே தான் அங்கே உங்களுக்கு ஃபீல் செம்மையாக கொடுக்குறான். உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணி அவனை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க.